ஹாய், வணக்கம். விளிம்பு நிலை மக்களான சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் முதல்வர் அவர்களை எளிமையாக சந்தித்து விட முடியுமா? இந்த கேள்வி சம்பந்தமாக நாம் இது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக முதல்வராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நாம் கேட்ட ஒரே ஒரு விஷயம், அவங்க தேர்தல் அறிக்கையா, தேர்தல் வாக்குறுதியா 2 முறை 16 மற்றும் 21 ஆகிய காலகட்டங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம்னு தேர்தல் வாக்குறுதியை தந்திருந்த சூழலில் இந்த வாக்குறுதியில் இடம்பெற்றது போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் பணி நிரந்தரம் வேண்டும். அதாவது இன்றைய பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா 280க்கும் குறைவான மாற்றுத்திறனாளிகள் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வராங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு நாம் இந்த முதல்வரை சந்திப்பதற்காக பல கட்ட முறையில் போராட்டங்கள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக, மனுக்கள் அளித்து, இப்படி தொடர்ச்சியாக பல வழிகளில் முதல்வரை சந்திக்கணும், முதல்வரை சந்தித்து அவர்களாண்ட எங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதார சூழலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல வழியில் முடிவு பண்ணி பல கட்டங்களில் தொடர்ச்சியாக அந்த 5 வருடங்கள் பல நேரங்களில் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்குறோம். அந்த மனுக்களையும் செய்திகளையும், ஊடகங்கள் வாயிலாக செய்திகளையும் போராட்டங்களையும் கொடுத்துருக்கோம். ஆனால் கடைசி வரை புறந்தள்ளப்பட்டது தான் நிதர்சன உண்மை. மாற்றுத்திறனாளிகள் முதல்வர் அவர்களை சந்திக்கவே முடியவில்லை. சரி, இப்போது என்ன செய்யலாம், அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம், மேலும் சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டை அணிந்து பள்ளிக்கு செல்வது, கடைசி நேரத்தில் கருப்பு சட்டை அணிந்து முதல்வரை சந்திக்க முடியாத ஒரு சூழலில் போராட்டங்கள் செய்தோம்னு வச்சுங்களேன். போராட்டம் செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நாம் முதல்வர் கான்வாய் போகிற வழியிலேயே நம்மளுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் அலுவலக வழியில் நாம் போராடினோம்னா அப்போ அவங்க நம்மளை கைது செய்து கொண்டு போய் சென்னையின் வெளியில் ஒதுக்குப்புறத்தில் இறக்கி விடுறது. இப்படி தொடர்கதியான பட்சத்தில் நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்கிறோம், சத்தமே இல்லாமல் எந்தெந்த வகையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கருப்பு சட்டையை அணிந்து நாங்கள் பள்ளிகளுக்கு, நம்ம முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் பள்ளிகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கடைசி நேரத்தில் ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக கருப்பு சட்டை போட்டு நம்ம கலங்கரை விளக்கத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தகவலை கொடுத்துட்டு கருப்பு சட்டை போட்டு போனோம். ஆனால் அது ஒரு பெரிதாக கூட கடைசி வரைக்கும் அதுவும் நமக்கு ஒரு தோல்வியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அதாவது இங்கு என்ன நடக்குதுன்னா, விளிம்பு நிலை மக்களின் மக்களுக்கான தேவைகள் எப்பொழுதுமே புறக்கணிக்கப்படுறது தான் ஒரு செயலாயிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் நம்ம போராட்ட களங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் வருத்திக்க வேண்டாம், நான் நம்ம அடுத்து வரப்போகிறது நம்ம ஆட்சி தான், நம்ம வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தரப்படும் அப்படின்னு, இப்போதைக்கு நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி இதே முதல்வராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்றாங்க. ஆனா நாம அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இப்படியெல்லாம் பேசுறாங்களே, அவங்களோட பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, நமக்கானவரா பேசும் பேச்சு இருக்கு. அப்போ நான் நிச்சயமா உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு தொடர்ச்சியா அவர் சொல்லும் போதும், அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்காக அவர் வைக்கிற அந்த வாசகங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற வாசகங்கள்லாம் கேட்கும்போது கிட்டத்தட்ட நமக்கானவர் தான், நமக்கு அதாவது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பாருன்னு நினச்சி நாம் என்ன பண்ணுறோம், விடிய காத்தால தேர்தல் நாளன்று காத்திருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் தொடர்ச்சியாக சொல்லி, ஏன்னா கடந்த 10 வருடங்களாக நம்ம பகுதி நேர ஆசிரியராக இருந்துட்டோம், நமக்கான வாழ்வாதாரம் இங்கே இல்லை, அதனால் இனிமே ஒரே வழி, ஒற்றை வழி இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்களாண்டெல்லாம் பேசி நம்ம ஒரு குழுவாக நம்மளோட பயணிக்கிற அந்த 280 மாற்றுத்திறனாளிகளையும் ஒருங்கிணைச்சு அப்போது விடிய காத்தால போய் நம்ம அந்த தேர்தல் காலத்தில் வாக்களிக்கிறோம். திமுகவுக்கு வாக்களித்த போது, அப்புறம் வாக்களித்த பிறகு இவங்களே ஜெயிச்சு வராங்க. நம்ம நமக்கான அந்த தேடல் நமக்கான அந்த சூழல் 21க்கு அப்புறம் நம்ம நிச்சயமா பணி நிரந்தரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதிர்பார்ப்பு நமக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த எதிர்பார்ப்புல பாத்தீங்கன்னா,
மாற்றுத்திறனாளிகள் துறையை தன்னகத்தை வச்சுக்கிறாரு. அதாவது கலைஞர் வழியில் ஆட்சி, நான் மட்டும் முதல்வன் இல்லை, எல்லோரும் முதல்வர்கள், இப்படியெல்லாம் தொடர்ச்சியா, அதாவது அவர் சொல்கிற அந்த வாசகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வாசகங்களாகவே இருந்தது. எப்படி நம்ம அப்படி ஒரு நம்பிக்கை அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சோம். அந்த நம்பிக்கை வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே சிதையுது. வருடங்கள் ஓட ஓட அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாம் சந்திக்கும் போது நல்ல மாதிரியாக நம்மக்கிட்ட பேசி அவங்க வழி அனுப்பிச்சு வைக்கும்போது அப்போ நமக்கான அந்த நம்பிக்கை உடையுது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் துறையை மட்டும் தன்னகத்தை வச்சுக்கிட்டு அவரை வந்து கடைசி வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்க முடியுமானா முடியவே முடியாது. அவர்கள் எடுக்கிறது தான் இறுதியான முடிவா இருந்து பல திட்டங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவுற வகையில இருக்குதான்னா அதையும் கேள்விக்குறிதான். அதை சென்ற வீடியோவில் வந்து தெளிவா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது இந்த மாதிரியான போக்கு வந்து தொடர்கதியா போச்சு. நமக்கு வந்து உதவாத திட்டங்கள் தான் பல வந்து இங்க வருதே தவிர தனியான, அதாவது ஒரு தனி மனிதன் அவனுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வந்து வகுப்பதில் வந்து எந்த அரசுமே முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் வந்து ஒரு நிதர்சன உண்மையா நம்ம கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதாவது நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மெத்தன போக்கா அப்படியே ஸ்லோவா தான் போச்சே தவிர கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் இதே கல்வித்துறையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு தான் இருந்தோம். எங்களுக்கான பிரச்சனைகள் பல பள்ளிகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறையே இல்லை. இங்கிருந்து அதாவது ஒரு சில குறிப்பிட்ட தூரங்கள் நடந்து போய் அந்த கழிவறையை பயன்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கால்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து கழிவறையே உபயோகப்படுத்தாம அந்த அரைநாளும் பள்ளிக்கு போய் அன்னைக்கு முழுக்க வந்து சிறுநீர் கூட கழிக்காம இப்படி பல துன்பங்களை அனுபவிச்சுதான் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த காலங்கள் வந்து தொடர்ச்சியா அப்படியே போகுது. இதையெல்லாம் வந்து நாம தொடர்ச்சியா வந்து ஒரு மனுக்கள் வாயிலாகவோ ஏதோ ஒரு இந்த ஊடகங்கள் வாயிலாகவோ நாம தொடர்ச்சியா பதிவு செய்து கொண்டு வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளின் தோழர், மாற்றுத்திறனாளிகளின் நண்பர் அப்படின்லாம் சொன்ன நம்ம ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி வரைக்குமே நம்மளை வந்து கடைக்கண் பார்வை பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்குமே நமக்கு பார்க்கவே இல்லை. இதுதான் இங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப இதை ஏன் இந்த மாதிரி பதிவு பண்றோம்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த ஒரு வலியினுடைய வெளிப்பாடு அது. கடந்த 15 வருடங்கள் வந்து தொடர்ச்சியா இப்படியே இருந்தா அந்த வெளிப்பாடு சம்பந்தமா தான், அந்த வலியினுடைய வெளிப்பாடு தான் இப்படி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஐயா அவர்களாண்ட வந்து எத்தனையோ முறை மனுக்களை வச்சோம், கோரிக்கை வச்சோம், ஊடகங்கள் வாயிலா செய்தியை வெளியிட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஐயா இந்த மாதிரியான திட்டங்களை தொடர்ச்சியா எங்களுக்கு தரீங்க, நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு எத்தனையோ முறை நாம் பதிவு செஞ்சோம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நாம் வந்து ஒரு சிறு தொகையிலான வாக்கு வங்கி, இந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பொருந்தாத ஒரு வாக்கு வங்கி, அவங்களுக்கு தேவையில்லாத அவங்களுடைய எண்ணிக்கைக்குள் அடங்காத ஒரு வாக்கு வங்கியாக தான் அவங்க பார்த்தாங்க. காலம் வந்து வெவ்வேறு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியதுல, அதாவது இப்போ வழக்கமாக வந்து 2 கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல 3 கட்சிகள் வரும்போது எங்களுடைய வாக்கு வங்கிகள் எவ்வளவு பெரிய சாதனையை செய்ததுன்றத இந்த தேர்தல் வந்து புரிந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஏன் நாங்கள் மாற்றத்தை நோக்கி போனோம், உங்களை நம்பி பின்னாடி வரோம், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்களை வந்து மனிதராக கூட பார்க்கறது இல்லை. எங்களுடைய சூழலை எத்தனையோ வகையில் நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம், அப்பையும் எங்களுடைய சூழல் உங்களுக்கு புரியறதில்ல. ஆனால் பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறீங்க மாற்றம் வரும், ஏமாற்றம் இருக்காது. நீங்கள் சரி, நமக்கு இனிமேல் வந்து ஏமாற்றம் இருக்காது, நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரையில் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லும்போது தான் கடைசியில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கானது இல்லைன்னு நாம் புரிஞ்சுக்க வேண்டி வருது. அதாவது உங்களுக்கு வந்து ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது தான் தெரியுது யாரை பின்தங்க விட மாட்டோம். 5 வருடங்களாக, கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் இருந்து அத்தனையும் எங்களை பின்தங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக போனதை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் எங்களுக்கு அது புரியுது. அவங்க சொன்னது வந்து நம்மளை பின்தங்க விட மாட்டோம்ல, அவர்களே சுற்றி இருக்கிறவர்களை வந்து பின்தங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டி வருது. சரி, இப்போ வந்து புதிய ஆட்சி வந்துருச்சு, நாம் வந்து சொல்கிறோம் நம்முடைய நமக்கு மாற்றம் வேணும், வேலைவாய்ப்பு, அதாவது இலவச கல்வி, இலவச சுகாதாரம்,
அனைவருக்குமான வேலை வாய்ப்பு தான் முக்கியம், சமூகத்தில் இந்த 3 பிரச்சனைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இடத்துல இப்போ நாம் வந்திருக்கக்கூடிய நண்பர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கவும் தொடர்ச்சியாக தற்போது ஒரு 6-7 முறை கொடுத்துருக்குறோம் மனுவை. முதல்வர் அவர்களை சந்திக்கணும், ஏன்னா எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் உங்ககிட்ட தொடர்ச்சியாக இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போது வரைக்குமே உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்றது தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப அதாவது நாங்கள் கேட்குறது ஒன்றா இருக்குது. அதாவது நீங்கள் தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வாய்வழி வார்த்தைகள் ஒன்றாக இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து உங்களை பார்க்கணுன்னு கொடுக்கும்போது அது ஒன்றா இருக்குது அப்படின்னு புரிதலை தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப தருது இந்த செயல்பாடுகள். இப்போ மாற்றுத்திறனாளி துறையை நீங்கள் உங்களோட வச்சிருந்தாலும் 10ஓட 1 11 நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. பல பெரிய துறைகளை நீங்கள் வச்சிருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்கான பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப வலி மிகுந்த, ரொம்ப வாழ்வியலில் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட, உறவுகளால் சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட ஒரு மக்கள், அவங்களுக்கான ஒரு வாழ்வியலை வந்து நீங்கள் தரணுங்கிறதுல ஒரு முனைப்பு காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கிறதாவே தெரியல. அது தொடர்ச்சியாக வந்து ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இங்கே எடுக்கப்பட்டதா நமக்கு தெரில. இப்போ இவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும்தான். இந்த வேலை வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்தாத வரையில் இங்கே வந்து மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கான வாழ்வியல் மாற்றம் எதுவுமே இருக்காது. இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல்வர் விஜய் அவர்கள் விரைந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அந்த முடிவு வந்து எங்க எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்கணும். எங்க எல்லாருடைய வாழ்வியலிலும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியா வந்து ஊடகங்களாண்ட வந்து நாம் தொடர்ந்து போய் கெஞ்சினாலும் வந்து அவங்க கேட்குறதே இல்லை. 15 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு, இப்போ 16வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் வந்து 15 வருஷமா ஒரு தற்காலிக பணியில் இருந்துக்கிட்டு அவன் டெய்லி போய் நாளைக்கு இன்னைக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மனவேதனைகளோடு போகும்போது அதனுடைய சூழலை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றத எங்களுக்கு தெரியல. அந்த சூழலை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு உடனடியாக ஒரு முற்போக்கான ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரவர் கல்விக்கு தகுதிக்கு ஏற்றபடி அவங்களுடைய இப்போ தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலை சார்ந்தபடி அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று எழுந்த ஒரு கோரிக்கை அல்ல. அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழகம் ஒருபோதும் வளர்ந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. தமிழகம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு மற்ற மாநிலங்களோடு அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா திராவிட கட்சிகளினுடைய இது. ஆனா இன்னைக்கு நாங்கள் திராவிட கட்சியில படிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வேற ஆட்சி தாவேகா போன்ற கட்சிகள் வந்த பிறகும் நாங்கள் வேலைவாய்ப்புக்காக பிச்சை எடுக்கும் நிலை இருக்குது அப்படின்னும் போது திராவிட கட்சியினுடைய தோல்வி நீட்சியை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த தோல்வி வந்து தொடர்கதையாகாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பில் தாவேகா அரசு தற்போதைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அதாவது ஊழலை ஒழிப்பேன் என்றும் இங்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அத்தனையும் தீர்த்து வைப்பேன் என்றும் வாக்குறுதியை தந்த இந்த சூழலில் விரைந்து சமூகத்தின் கடைக்கோடி மக்களான விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்பில் ஒரு விரைவான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எங்களை போன்ற சிறிய சங்கங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து ஒரு சிறிய கலந்துரையாடல் முதல்வர் அவர்களோடு வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய தளத்தில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இதை வந்து புறந்தள்ளாமல் முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை வந்து சந்திக்கவும் எங்களுக்கான சந்திக்க அந்த ஒப்புதலையும் வழங்கும்படியும் இதன் மூலம் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நன்றி.